12th max exercise 4.3 fourth second sum find the value of அப்படினு கேட்டிருக்காங்க. second subdivision sin of tan inverse of 1 by 2 minus cos inverse of 4 by 5 னு இருக்கு. இப்போ இங்க sin இருக்கிறதுனால உள்ளார இருக்கிற terms என்னது sin inverse of னு மாத்திக்கணும். இங்க tan inverse and cos inverse இருக்கு. ஓகேவா? tan ஐயும் cos ஐயும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? sin ஆ மாத்த போறோம். ஓகேவா? இந்த tan inverse இங்கே கூட எழுதிக்கலாம். tan inverse 1 by 2 னு இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம sin ஆ கன்வெர்ட் பண்ண போறோம். tan னாலே என்ன வரணும்? opposite by adjacent. அப்போ உள்ளார இருக்க வேல்யூ வந்து 1ங்கிறது ஆப்போசிட் சைடு, 2ங்கிறது அட்ஜசன்ட் சைடு. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஹைப்போட்டனியஸ் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். டிராயிங் வரையணும்னு அவசியம் இல்லை, நம்ம வரைஞ்சாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ இதுதான் ஆங்கிள்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஆங்கிள்னால் ஆப்போசிட் சைடு என்னது? 1, அட்ஜசன்ட் சைடுங்கிறது 2. நம்ம இங்கே ஹைப்போட்டனியஸ் கண்டுபிடிக்கணும். ஹைப்போட்டனியஸ்னு என்னது? நம்மளுக்கு ரெண்டுத்தினுடைய ஸ்கொயர் பண்ணி அடிஷன் பண்ணுறது. ரூட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 2 ஸ்கொயருங்கிறது 4 which is equal to root 5. அப்போ ஹைப்போட்டனியஸ் சைடுங்கிறது என்னது? ரூட் 5. அப்போ நம்ம இதை சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்? சைன் இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியஸ். ஆப்போசிட் சைடு என்னது இங்கே? 1. ஸோ 1 டிவைடட் பை ஹைப்போட்டனியஸ்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க ரூட் 5. ஓகேவா? அதே மாதிரியே நம்ம காஸ் இன்வர்ஸ்க்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4 by 5. காசுனாலே என்னது? அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டனியஸ் சைடு. நம்மளுக்கு இது சைனாக மாற்றணும்னா ஆப்போசிட் சைடு தேவை. ஆப்போசிட் சைடு வேணும்னா என்ன செய்யணும்? இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஆங்கிளுக்கு இன்னொரு சைடு இருக்கு இல்லையா? அது வந்து அட்ஜசன்ட் சைடு. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டனியஸ் சைடு. இன்னொரு பக்கம் தான் ஆப்போசிட் சைடு. ஓகேவா? இப்போ நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? ஆப்போசிட் சைடு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைப்போட்டனியஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ ஹைப்போட்டனியஸ்ங்கிறது இங்கே என்னது? 5. ஸோ 5 ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட்டுங்கிறது 4. ஸோ 4 ஸ்கொயர் which is equal to square root of 25 minus 16 which is equal to root 9. root 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3. ஓகேவா? இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாற்றிக்கலாம் அதை. ஸோ ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியஸ். ஆப்போசிட் என்ன கண்டுபிடிச்சோம்? 3 கண்டுபிடிச்சோம். ஸோ 3 டிவைடட் பை 5. இப்போ இது எல்லாத்தையுமே tan இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு மாற்றியாச்சு? இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனாக மாற்றியாச்சு. அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சது 1 டிவைடட் பை ரூட் 5. நெக்ஸ்ட்டு மைனஸ்னு இருக்குது. ஸோ மைனஸ் காஸ் இன்வர்ஸுக்கு பதிலாக இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்க 3 by 5. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5. இப்போ இது எல்லாமே சைனாக மாற்றியாச்சு. ஓகேவா? இப்போ சைனாக மாற்றினதுக்கப்புறம் உள்ளார இருக்கு இல்லையா? இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு இருக்கு இல்லையா? இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சம்மை வந்து ஈஸியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா sin inverse of நம்மளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா sin inverse of x into root of 1 minus y square minus y into root of 1 minus x square. இதுதான் நம்மளுக்கு இந்த டேர்முக்கு ஃபார்முலா. ஓகேவா? ஜஸ்ட்டு இங்கே எக்ஸ் என்ன ஒய் என்னங்கிறத பார்த்து அதில் கொண்டு போய் என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஜஸ்ட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த டேர்மை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? எக்ஸு, இந்த வேல்யூ வந்து ஒய். எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல எக்ஸ், எந்தெந்த இடத்துல ஒய் இருக்கோ அந்த வேல்யூ கொண்டு போய் அங்கே கரஸ்பாண்டிங்காக சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற சைன் அப்படியே போட்டுக்குங்க. இந்த டோட்டல் டேர்முக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது 1 டிவைடட் பை ரூட் 5 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ 3 by 5 ஸ்கொயர் பண்ணிங்க. 3 ஸ்கொயருங்கிறது 9, 5 ஸ்கொயருங்கிறது 25. ஸோ 9 by 25 மைனஸ் ஒய்ங்கிறது 3 by 5 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 minus x square. 1 minus x squareங்கும்போது x squareங்கிறது இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 1 divided by 5னு கிடச்சிடும். ஸோ 1 minus 1 divided by 5. ஓகேவா? அப்படியே உள்ளார இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 divided by root 5. இங்கே இருக்கிற 1 divided by root 5. இதை எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 25 minus 9 by 25னு வரும். மைனஸ் 3 by 5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதையும் எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா 5 minus 1 divided by 5னு வரும். எகெயின் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது இதை ஒரே டயத்தில் அப்படியே 25 minus 9 16 அப்படின்லாம் போடுறதுனாலும் போடலாம், இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறதுனாலும் போடலாம். ஓகேவா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 divided by root 5 இன்ட்டு root 16 divided by 25 minus 3 by 5 into root of 4 by 5.
மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்குங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை ரூட் 5, இது எல்லாத்துக்குமே ரூட் எடுத்துருங்க. அப்போ என்ன ஆகிடும், 4 டிவைடட் பை 5 மைனஸ் 3 டிவைடட் பை 5, இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 2 டிவைடட் பை ரூட் 5 அப்படியே இருக்கும். 5க்கு ரூட் எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப், இது உள்ளார இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். 4 டிவைடட் பை 5 ரூட் 5, இங்கே என்ன ஆகிடும், 3 2 6, 6 டிவைடட் பை 5 ரூட் 5, அதாவது 4 மைனஸ் 6ன்னு ஆகிடும். 4 மைனஸ் 6ங்கும் போது -2 டிவைடட் பை காமன் எல்சிஎம் 5 ரூட் 5. ஓகேவா? இப்போ உள்ளார இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த டேர்ம் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த டேர்ம் அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்லாம் நம்ம எழுதணும் இல்லையா, அதே மாதிரி இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் உள்ளார இருக்கிற டேர்மை அப்படியே வெளியில் எடுத்து எழுதிக்கலாம். எப்போ அப்படின்னா உள்ளார இருக்கிற ரேஞ்ச் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கும் போது அந்த எக்ஸோட ரேஞ்ச் எப்படி இருக்கணும், -1லேருந்து +1 இருந்துச்சு அப்படின்னா இங்கே உள்ளார இருக்கிற இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறத நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், உள்ளார வந்து 2/5ன்னு இருக்குது. அதாவது 2/5ங்கிறது என்னது, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஆர் அதர்வைஸ் இன்னும் ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இங்கே ரூட் 5ன்னு இருக்கா டினாமினேட்டரில், மேலேயும் கீழேயும் ரூட் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகிடும், இங்கே ரூட் 5 × ரூட் 5 5ன்னு ஆகிடும். 5 5 25, 2 × 2 டிவைடட் பை 25 இன்ட்டு ரூட் 5ன்னு கிடைக்கும். ஓகேவா? ரூட் 5ங்கிறது 2 சம் நம்பர்ஸ், 2.2 சம்திங். ஸோ 2.2ங்கும்போது 4 சம் நம்பர்ஸ் கிடைக்கும், டிவைடட் பை 25. ஸோ ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணும்போது 0 சம் நம்பர்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த 0.ங்கும்போது கண்டிப்பாக என்னது, இந்த -1லேருந்து +1, அதாவது நெகட்டிவ் -0 இருந்தாலுமே என்னது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஸோ இது வந்து இந்த இன்டர்வல் -1, +1ல் வருதுங்கிறதுனால நம்ம டேரெக்டாக இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் -2/5 ரூட் 5 நம்ம என்னென்னு எழுதிடலாம், அந்த உள்ளார இருக்கிற அந்த எக்ஸை அப்படியே ஆன்சராக எழுதிக்கலாம். ஸோ -2 டிவைடட் பை 5 ரூட் 5. ஓகேவா?